నన్ను తెలీదా? తెలుసు. ఇట్లా చూడు. தலைவா నీదే. ఏం కావాలి? బాగున్నాను బాబు. ఏం కావాలి? தலைவா షో பார்க்கதான் தலைவா வந்திருக்கிறேன். చెప్పు ఏమైంది? లేట్ ఆయిచ్చి ఉకానే పావం చెప్పినది. బాబు నువ్వు తెలుగు మాట్లాడు బాబు, నాకు కష్టంగా ఉంది. ఇప్పుడు ఏమి నేను తూకాలి అంతే కదా? ఒక్క నిమిషం అట్లే ఉంది. ఇక్కడ చూడు. నువ్వేం పర్వాలేదు, నేను చూసుకున్నాను. ఒక్క నిమిషం అట్లే నా చేతి పట్టుకో. నా చేతి పట్టుకో. లేదు పట్టుకోవాలి. అరే నేను తూకాలే వద్దా? ఈ అబ్బాయిని తూకుతామా వద్దా? ఈ చేయి పట్టుకో. ఈ వేలు పట్టుకోవాలి. ఇంకా నువ్వు పట్టుకుంటే నేను లాగేస్తాను. ఓకే అంటే ఒక నిమిషం అయ్యా எனக்கு ஒரு ఫ్యాన్ போடுங்க. ఉండు అయ్యా, కూర్చొని నువ్వు ఇంత కష్టపడుతున్నావా? అది నా ఫ్యాన్స్. ఇట్లా చూడు. எனக்கு ஒரு ఫ్యాన్ போடுங்க. వేస్తాం. షూటింగ్ నుంచి ఫోన్ వచ్చింది. హీరోయిన్ కూడా ఒక డ్యూయట్ ఉంది అంట. అది చూసుకొని వస్తాము. హీరోయిన్ కూడా పక్కన షూటింగ్ డబ్బే వచ్చేసుకుంటాము. நல்லா சொன்னாரியா ஹீரோவா? ஏதோ பொகடா வைக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ எங்க வீட்டுல அம்மா சொன்னாங்க, போவாதடா படத்துக்கு தனியா போவாதடா, இந்த மாதிரி மாட்டிக்குவ அப்படின்னு. நான் கேட்டேனா, பெரியவங்க பேச்சு கேட்டேனா, இதுதான் சொல்றது, பெரியவங்க பேச்சு கேளுங்கடான்னு தலைப்பாட அடிச்சுக்கிறாங்க. ஐயா நம்ம உடம்புல சைடு இந்திய குடிமகன். ஐயா நான் அப்படி யாரும் பாரு யாரெல்லாம் அல்லச்சுக்க கவர்மெண்ட் ஆடி. ஐயா 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 உங்க ஆட்டத்தை வச்சு இந்த பாவத்துல இருந்து எப்படியா தூக்கிடுங்க ஐயா. எங்களை தூக்கிறதுக்கு ஆள் இல்லை. உன்னை தூக்கிடுவோம். போய்ங்க. நாங்களாம் அப்பவே சரி எங்க கறியா வரியா? ஆனா மஞ்சா கறி எதுன்னு தர்றேன். ஐயா தூக்கிடுங்க ஐயா ப்ளீஸ். தூக்கிறீங்களா? பண்றோம் தூக்கி சூப்பர் ஐயா, போயிட்டு வாங்க. ஐயோ கடைசியா குடிகாரம் படிச்சா குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி அவன் குடிச்சிருக்கானா, இப்ப நான் குடிச்சிருக்கானு தெரியல. கொஞ்ச நேரத்தில் எனக்கு போதை ஆயிரும் பொழுது. ஐயோ என்ன பண்றது தெரியலையா? என் வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? இதுக்கப்புறம் எந்திக்க முடியாதா? இந்த பாவத்திலேருந்து யாருமே காப்பாற்ற முடியாதா? நான் வீட்டுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? யார் யாரோ வந்து கை விட்டாங்களே, டாக்டர் வந்து பார்த்தாங்க, அவங்களே முடியாதுட்டாங்க. இந்த ஊர் கட்சி தலைவர் வந்து பார்த்தாங்க, அவங்களால என்ன பாவத்துல இருந்து தூக்க முடியல. நடிகர்கள் வந்து பார்த்தாங்க, நடிகர்களா இந்த பாவத்துல இருந்து தூக்க முடியல.
கடைசியா குடிகாரனும் வந்து கையை வச்சுட்டு போயிட்டான். என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிருமா? இதுக்கப்புறம் வாழ்வு கிடையாதா? நான் எப்படி என் வீட்டுக்கு போவேன்? என் வாழ்க்கை இதுக்கப்புறம் என்ன முடியுமோ? என்ன பண்ண தெரியலையே. யார் என்ன காப்பாற்றுவா? காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? யாரும் இல்லையா என்ன காப்பாற்ற? காப்பாத்துங்களே யாருன்னா? இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஐயோ, பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். பாவியா? ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஏதோ பாவின்னு சொன்னீங்களே. ஆமாய்யா. ஐயா, நீ காலையில இருந்து உட்காந்துருக்கியா பாவத்துலன்னு? இந்த பாவத்துல இருந்து யார் யாரோ என்ன பார்த்து தூக்க பார்த்தாங்க. டாக்டர் வந்தாங்க, கட்சி தலைவர் வந்தாங்க, நடிகர் வந்தாங்க. யாராலையும் என்ன காப்பாற்ற முடியலையா அந்த பாவத்துல இருந்து? பாவம்னு உட்காந்துன்னு தெரியாம வயசுல. உங்க பேர் என்ன ஐயா? என் பேர் தங்கராஜயா. தங்கராஜ். பாவிகளை ரட்சிக்கும்படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். யாரு அவரு? அவர்தான் இயேசு கிறிஸ்து. மக்கள் பாவத்தில் அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களையும் வியாதிகளிலிருந்து மீட்கும்படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒரு பாலகனாய் வந்து என் பாவத்தை நீக்குவாரா? நம்முடைய பாவங்களுக்காக, உன்னுடைய பாவங்களுக்காக, உன்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவை சுமந்து. மோசமானவன். நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு அடங்க மாட்டேன், அப்பா அம்மா கீழ்ப்படிய மாட்டேன், ரோட்ல அமக்கலம் பண்ணுவேன், சண்டை போடுவேன், அடிப்பேன். என்ன மன்னிப்பாரா? என் பாவத்தை எடுப்பா? இதுக்கு மேலே பாவம் செய்ய முடியுமா உன்னால? அந்த அளவுக்கு நான் செஞ்சுட்டேயா. நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் உன்னை ரட்சிப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் போதும். என்ன இந்த இருந்து தூக்கிடுவாரா? அவர் தூக்குவார். அவர் உன்னை பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா பொல்லாங்கிலிருந்தும் விடுவிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலும் கூட. அவரை நான் பார்க்கணுமே இப்ப உடனே. நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்ன செய்யணும் சொல்லுங்க ஐயா? உடனே இயேசுவே என்னை ரட்சின்னு சொல்லி கூப்பிடு. ஆண்டவர் உன்னை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். சொன்னா என்ன தூக்கிடுவாரா? கண்டிப்பா. உன்னை மாத்திரம் இல்ல, இங்க கூடி இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையும் கர்த்தரால இயேசு கிறிஸ்துவால மாற்ற அவரால் முடியும். உங்க வாழ்க்கை மாறணும்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் சாபங்கள் நீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நிச்சயமா இந்த மகனை பாவத்திலிருந்து விடுவிக்கிறது மாத்திரமல்ல, உங்களையும் எல்லா சாபத்திலிருந்தும் எல்லா கட்டுகளில் இருந்தும் எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க அவரால முடியும். இந்த மாலை வேளையில எப்படியாவது தூக்கிடுங்களேன். கண்டிப்பா ஐயா. உன்னை பார்க்க வந்த டாக்டர்ஸ், உன்னை பார்க்க வந்த நடிகர், உன்னை பார்க்க வந்த பயில்வான், நீ உதவி கேட்ட ஒரு குடிகாரனை கூட எல்லாரும் உன்னை கைவிடலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை சொல்லி. இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க இப்பொழுது விசுவாசித்தீங்கன்னா, இப்பொழுது நீங்க அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, இந்த பாவத்திலிருந்து அவர் உங்களை மீட்டெடுக்க அவரால் முடியும். கண்டிப்பா. ஒரு சின்ன ஜெபம் பண்றீங்களா? சொல்லுங்க. நான் பண்றேன். இந்த ஜெபம் பண்றதால கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க வல்லவராய் இருக்கிறார். கண்டிப்பா சொல்லுங்க. அன்புள்ள இயேசுவே, அன்புள்ள இயேசுவே, என் பாவத்தை மன்னியும். என் பாவத்தை மன்னியும். என் பாவத்தை சுமக்கும்படிக்கு, என் பாவத்தை சுமக்கும்படி நீங்க இந்த பூமியில ஒரு மனிதனாக பிறந்தீங்க. உங்களுடைய எல்லா கனத்தையும், எல்லா மகிமையும் எனக்காக விட்டு ஒரு மனிதனா என்னை போல இந்த பூமியில வாழ்ந்தீங்க. பாவம் தவிர மற்ற எல்லாவற்றிலும் என்னை போல வாழ்ந்தீங்க ஆண்டவரே. இன்றைக்கு நான் இந்த பாவ பிடியில விழுந்து கிடக்கிறேன். என்னை தூக்கிவிட உம்மால் ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. 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 சூப்பர். பிரைஸ் லார்ட். ஐயா, இந்த இயேசுவை பத்தி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். என் வாழ்க்கையில இந்த பாவத்தை மாதிரி அநேக பேர் பாவத்துல பிடிபட்டு இருக்கிறாங்க.
நானும் இயேசுவை பத்தி சொல்லணும். நிச்சயமா நீங்க சபைக்கு போங்க. உங்க பக்கத்துல இருக்கிற உங்க பக்கத்து வீடுகள்ல இருக்கிற சபைக்கு போங்க. அங்க உங்களை நடத்தும்படிக்கு பாஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லுவாங்க. இயேசுவனுடைய அவருடைய உடன்படிக்கை கூட நீங்க உடன்படிக்கை செய்து கொண்டீங்கன்னா, ஞானஸ்தானம் என்ற உடன்படிக்கை செய்து கொண்டீங்கன்னா அதோடு கூட நீங்க ஊழியம் செய்யலாம். ஆண்டவரை பத்தி நீங்க சொல்லலாம். இன்னும் அநேகரை உங்களை போல இருக்கிற பாவிகளை ஆண்டவரிடத்துல கொண்டு வரதுக்கு உங்களால முடியும். கர்த்தர் உங்களை நடத்துவாரா? ஆமென். நன்றி ஐயா. ஒரு நல்ல அழகான ஒரு கான்செப்டை நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையிலிருந்து அந்த பாவத்திலிருந்து விடுபடணும்னா இயேசு மட்டும்தான் விடுவிக்க முடியுமே தவிர ஒரு டாக்டராலேயோ ஒரு லாயராலேயோ யாராலேயோ ஒரு மனிதனை விடுவிக்கவே முடியாது. இப்போ அடுத்து ஒரு நல்ல ஒரு டான்ஸை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அது முடிந்த உடனே நான் ஏற்கனவே சொன்னது போல கயிறு மேலே நடந்து நம்முடைய சகோதரர்